இவங்க மிடில் கிளாஸ் குடும்பம். இவர் கொரியர் கம்பெனில வேலை பார்க்கறாரு. இந்த பொண்ணு வீட்டு வேலை பார்க்கறா. இன்னும் ஒரு நாள்ல தீபாவளிக்கு ஒண்ணுமே வாங்க. போனஸ் கிடைச்சதும் பையனுக்காச்சும் அவன் ஆசைப்பட்ட போலீஸ் ட்ரெஸ் வாங்கணும்னு அப்பா துடிக்கிறாரு. ஸ்கூல் டீச்சர் எல்லா பசங்க கிட்டையும் தீபாவளிக்கு உங்க வீட்டுல என்ன வாங்கி தந்தாங்கன்னு கேக்குறாங்க. எல்லா பசங்களும் ட்ரெஸ், பலகாரம், பட்டாசு வாங்கி தந்தாங்கன்னு சந்தோஷமா பெருமையா சொல்றப்போ இவன் மட்டும் ஏக்கமா பாக்குறான். அவனை டீச்சர் கேட்டதும் போனஸ் வந்ததும் போலீஸ் ட்ரெஸ் வாங்கி தரதா அப்பா சொன்னாங்கன்னு சொல்றான். டீச்சரும் சீக்கிரம் வாங்கிடுங்கடா, நாளைக்கெல்லாம் ரொம்ப கும்பலா இருக்கும்னு சொல்றாங்க. அந்த பக்கம் அப்பாவுக்கு போனஸ் தரல. சரி அட்லீஸ்ட் அட்வான்ஸ் ஆச்சு தாங்கன்னு கேட்டு வேலைக்கு போயிட்டாரு. அம்மா குப்பையை கொட்ட கீழே வரப்போ ஹெல்மெட் வைக்கிறத பாக்குறான். 1000 ரூபாய்க்கு ஒரு ஹெல்மெட்டை பார்த்து எடுத்து வைக்க சொல்லிட்டு ஓனர் கிட்ட வந்து போனஸ் கேக்குறான். ஆனா அந்த லேடி ரொம்ப ஓவரா பேசுறாங்க. சரி 1000 ரூபாய் அட்வான்ஸ் வச்சு கொடுங்கன்னு கேக்குறான். அதை கொடுக்க டாய்லெட் கிளீன் பண்ணிட்டு வந்தாதான் தருவேன்னு சொல்றாங்க. கிளீன் பண்ணிட்டு அந்த 1000 ரூபாயை வாங்கிட்டு படிக்கட்டுல இறங்கி போனா ஹெல்மெட் காரன் போயிட்டான். அந்த காசுல பையனுக்கு போலீஸ் ட்ரெஸ் வாங்கிடுறாங்க. போனஸ் கிடைக்காததால ஆபீஸ்ல எல்லாரும் போராட்டம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மேனேஜர் ஓனர் கிட்ட பேசி பாக்குறாரு. ஆனா அவரு ஒத்து வர மாதிரி தெரியல. கோவத்துல கண்ணாடியை உடைச்சிடுறாரு. அதனால போலீஸ் அங்க இருந்தவங்களை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. எஸ்கேப் ஆன கொஞ்சம் பேர்ல இவரும் ஒருத்தர். தீபாவளி எப்படி கொண்டாடுறதுன்னு நினைக்கிறப்ப தெரிஞ்சவர் பிளாட்ஃபார்ம்ல ட்ரெஸ் வித்து தர சொல்றாரு. அதை விற்க போய் அடிதடியாகி போலீஸ் இவரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. உண்மை தெரிஞ்சு அடிச்சவனோட ஆளே வந்து கேஸ வாபஸ் வாங்கிடுறான். போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வீட்டுக்கு போற வழியில ஓனரே எல்லாருக்கும் போனஸ் போட்டதா சொல்லி மேனேஜர் தேடி வந்து போனஸ் கொடுத்துட்டு போறாரு. அந்த காசை எடுத்துட்டு போய் பொண்டாட்டி ஆசைப்பட்டு வாங்கிட்டு காசு இல்லைன்னு வேணான்னு சொன்ன அதே புடவையை வாங்கிட்டு தீபாவளியை சந்தோஷமா கொண்டாடுறாங்க. தன் குடும்பத்தோட சந்தோஷத்துக்காக உழைக்கிற ஆண்மகனுக்கு மட்டும் இல்ல, அவங்க குடும்பத்துல இருக்க எல்லாருக்குமே இந்த வழி புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.